வணக்கம். இது உங்கள் விஜயலட்சுமி கிச்சன். இன்றைக்கி தேங்காய் சாதம் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். சாதத்தை உதிர வடித்து வச்சுக்கோங்க. தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு, வத்தல், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு இருப்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு போடும். முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. வத்தல், கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வறுக்கணும். ஓரளவுக்கு பொன் கலரில் வந்துருச்சு. இப்போ தேங்காய் திருவி வச்சதை இதில் போடுங்க. இந்த சாதத்தை போட போகிறேன். உதிர இருக்கணும், பார்த்துக்கோங்க. அரை டீஸ்பூனு உப்பு, நல்லா கிண்டி விட்டு எல்லாம் ஒன்று சேரணும். இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் பொழுன்னு இருக்கணும். கறிக்கிறவும் கூடாது, பார்த்துக்கோங்க. உதிர இருந்தால் தான் சாதம் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் சாதம் ரெடி. சின்ன குழந்தைகள் சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். வழக்கமான குழம்பு இது பண்ணி சாப்பிட விட திடீர்னு இதை இது பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் இதை தயாரிச்சிடலாம். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.